அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த இடத்துல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் என்ன டைரக்ஷன் பார்க்கலாம். இது ஒரு ஸ்ட்ரைக்கில் மட்டும் இல்லைங்க, நம்மளால எல்லா ஸ்ட்ரைக்லையுமே வேல்யூ கொடுக்க முடியும். அதே போல் சென்செக்ஸுக்கு நீங்கள் எக்ஸ்பைரி கொடுக்கலன்னு பார்த்தா அது கூட டைம் ஆகிடுச்சிங்க, கால்குலேட் பண்ணி எடுக்க முடியல, அதனால் அது கொடுக்கல. 0 to 0 கால் பண்ணுறவங்க சென்செக்ஸில் ஸ்டூடெண்ட்ஸு இந்த ரூலை மட்டும் என்றைக்கு மிஸ் பண்ணிட்டாதீங்க, ஓகேங்களா? சரி, ஓகே. முதல்ல ரீட்டைல் ட்ரேடர் என்ன பண்ணியிருக்காங்க, நேற்று ப்ரோ ட்ரேடர் என்ன பண்ணிங்கிறது பார்க்கலாம். ரீட்டைல் ட்ரேடர் பொசிஷனில் இருக்காங்க, நல்ல பொசிஷன்ஸில் இருக்காங்க. ப்ரோ ட்ரேடர் ரீட்டைல் எஃப்ஐ எல்லாம் சிலர் தான் இருக்காங்க, ஓகேங்களா? இந்த ப்ரோ ட்ரேடர் ரீட்டைல் ட்ரேடர் இவங்க ரெண்டு பேரை கன்சிடர் பண்ணாவே என்னங்கிற டிசிஷன் நம்ம வரலாம். இது முடிந்த டேட்டா தான், லைவ்ல என்ன வேணால் மாறலாம். அதை நம்ம மேக்ஸ் அடிப்படையில் கண்டுபிடித்து நம்ம ட்ரேட் பண்ணலாம், ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம இதுக்கு வருவோம், ஸ்ட்ரைக்குக்கு. இன்னைக்கு 26,200 கால். அதுக்கு முன்னாடி நேற்று நம்முடைய எஸ்எம்டி ஸ்மார்ட் டிசைனர் ப்ரோ அந்த ப்ரீ வெபினார் நடந்தது. இண்டிகேட்டர், புது இண்டிகேட்டர் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது. அதுக்கு கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு எல்லாமே அதனுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள். இனி ஃப்ரீ வெபினார் அப்பப்போ லைவ்ல கூட ஃப்ரீயாக இருக்கும் பொழுது கண்டக்ட் பண்ணுவோம். அது முன்னாடியே அந்த குரூப்ல ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோன்னு ஒரு கம்யூனிட்டி குரூப் இருக்கு, அதை அப்டேட் பண்ணுவோம். எஸ்எம்டி ஸ்மார்ட் டிசைடர் இண்டிகேட்டர் வாங்கினவங்களுக்கு தனியாக ஒரு கம்யூனிட்டி குரூப் இருக்கும். அதில் லைவ்லேயே உங்களுக்கு எங்கே என்ட்ரி, எந்த ஃபார்மேஷன், அந்த 2 லைன்ஸு, அப்புறம் இது எங்கெங்கெல்லாம் லைன்ஸ் மார்க் ஆகிருக்கோ அது எல்லாமே நம்ம அங்கே அப்டேட் பண்ணுவோம் இனி, ஓகேங்களா? சரி, இன்னைக்கு 26,200 கால் 52 ரூபீஸ். இங்கிருந்து 52 ரூபீஸ் சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் அப்பாகும், மார்க்கெட் ஏறும். அதே 52 ரூபீஸை உடைச்சி ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சுன்னா மார்க்கெட் ஏறும். அது உடைச்சதா இல்லையாங்கிறது ஃபால்ஸாக கூட இருக்கும், கீழே இருக்கும் டக்குன்னு தூக்கும், மேலே இருக்கும் டக்குன்னு இறங்கும். அது மேக்ஸ் அடிப்படையில் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியுமே தவிர ஒரு லைனை போட்டு கண்டுபிடிக்க கூடாது, ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, அது 52லேருந்து மேலே போனால் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்பி ஆகணும், ஆனால் அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி மேலே போகணும். அதே போல் கீழே ஒரு சப்போர்ட் எடுக்கணும், அதை சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே போகணும். அதே போல் எவ்வளோ 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஏறும், இறங்கினா எப்படி இறங்குங்கிற மேக்ஸ் நமக்கு முன்னாடியே கால்குலேட் தெரியணும். லைவ்ல இதை பாரு, அதை பாரு, ட்ரெண்ட் லைனை பாரு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பாரு, ப்ரைஸ் செக்ஷனை பாரு, எலியாடு ஏதோ நியூஸு கேளு, அதெல்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. ஒன்லி மேக்ஸ், சம் ரூல்ஸ், என்ட்ரிஸ். அப்போது இன்னைக்கு 26,200 கால் 52 ரூபீஸ் வரும்போது என்னன்னு உங்கள் டெக்னிக்கல் கூட மேட்ச் ஆச்சுன்னா மேட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.